முள்ளிவாய்க்காலில் கொன்று குவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பின்னணியில் சோனியா காந்தி. ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நனைகின்றது முள்ளிவாய்க்கால் மண். கொழும்பில் நினைவேந்தலில் ஈடுபட்டவர் அதிரடி கைது. சிங்கள படைகளால் 1,48,000 அப்பாவி தமிழர்களை கொள்வதற்கு அனுமதி அளித்து ஆதரித்ததன் மூலம் சோனியா காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து மூன்றாவது பொது தேர்தலில் தோல்வியின் விளிம்பில் உள்ளார்கள் என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் சுமார் 1,48,000 அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்ததாக மறைந்த மன்னராயர் யோசப் தெரிவித்திருந்தார். இந்த எண்ணிக்கை படுகொலைக்கு முன்னிருந்த மக்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. தமிழர்களுக்கு இது ஒரு சோகமான நாள். தமிழர்களாகிய நாம் இந்த நாளை ஒருபோதும் மறக்க மாட்டோம். தமிழர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் தவறு. அவர்களின் கர்மா அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தாக்கும். போருக்கு பிறகு இலங்கை நிதி மற்றும் அரசியல் சிக்கல்களை அனுபவிக்க தொடங்கியது. அவர்களின் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். இது அவர்களின் கர்மாவின் விளைவுகளின் ஆரம்பம். இந்திய வெளியுறவு அமைச்சர் பிரணாப் முகர்ஜியும் வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனனும் இலங்கைக்கு மீண்டும் மீண்டும் விஜயம் செய்தபோது சோனியா காந்தி தமிழர்களுக்கு எதிரான போர் முயற்சியில் ஈடுபட்டது வெளிப்பட்டது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்து கொண்டிருந்த போது காவல்துறையினர் அங்கு வந்து அடாவடி செய்திருந்த விடயம் யாவரும் அறிந்ததே. ஏற்றப்பட்ட தீபங்களை காலால் மிதித்து துண்டு பிரசுரங்களை கிழித்தறிந்து மாணவர்களை மிரட்டி பல காரியங்களை காவல்துறையினர் அங்கு அரங்கேற்றியிருந்தார்கள். இலங்கையின் பல பாகங்களில் நடைபெறுகின்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் காவல்துறையினரால் குழப்பப்படாத நிலையில் மட்டக்களப்பில் மாத்திரம் எதற்காக குழப்புகின்றீர்கள் என்று மாணவர்கள் காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக நிகழ்வுகளை குழப்பும்படி உங்கள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் எங்களுக்கு கடுமையாக அழுத்தம் வழங்குகின்றார் என்று ரகசியமாக கூறினாராம் ஒரு தமிழ் காவலர் என்று வெளிப்பட்டுள்ளது. எமது வரலாற்று நிகழ்வான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரத்தை குழப்பும் நோக்கில் காவியுடை தரித்த இந்திய புலனாய்வு அமைப்பு செயற்பட்டு வருகின்றதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த அமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டு தமிழர் இனப்படுகொலை வரலாற்று நினைவிடத்தை நேற்று பார்வையிட்ட பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனியானதொரு நாட்டை அமைப்பதன் மூலமே தமிழர் தேசம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற உண்மையை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு மட்டுமல்ல அதற்கு பிந்திய காலமும் தெளிவாக சுட்டி நிற்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தமிழீழ தேசிய துக்க நாளை முன்னிட்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சிங்கள தேசம் தமிழர் தேசத்தின் இருப்பை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்காமல் இன கபலீகரம் செய்ய முற்படுகின்றது. அரசியல் தீர்வு என்று கபட நாடகம் ஆடிய வண்ணம் கட்டமைக்கப்பட்ட முறையில் இன அழிப்பை தொடர்வதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கொழும்பிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது எதிர்ப்பில் ஈடுபட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிகழ்வுகள் இன்று காலை வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முகமாக இன்று வெள்ளவத்தை கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி
வழங்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னெலிகொடவின் மனைவி சந்தியா எக்னெலிகொட காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார், ராஜீவ்காந்த், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மே 18 போர் நினைவு நாளை முன்னிட்டு அவரால் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: போர் என்பது வெற்றியல்ல, அது நாடு அல்லது மனித குலத்துக்கு பாரிய தோல்வியாகும். 30 வருட கால இன போராட்டம் காரணமாக நாடு பலவற்றை இழந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாய்மார் தங்களின் பிள்ளைகளை இழந்தனர். அதேபோல் பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் பிளவடைந்துள்ளோம். இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன். மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன். இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம். பழிவாங்குவதற்கு பதிலாக மன்னிக்கவும். மனங்களில் பிசாசுகளுக்கு பதிலாக கடவுளை நிலைப்படுத்தவும். ஒருவருக்கொருவர் ஆறுதலை பரிமாற்றிக் கொள்ளவும் இன்றைய தினத்தில் உறுதியளிப்போம் என அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் 10:30 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. இந்த அஞ்சலி நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கலந்து கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் மண்ணிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து மணியொலி எழுப்பப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் இன பிரச்சினைக்கு தீர்வு காண ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரலாற்று தீர்மானம் ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றில் முன்வைத்துள்ளனர். அத்துடன் இலங்கை அரசு செய்த இனப்படுகொலைக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க காங்கிரசின் 7 உறுப்பினர்களுடன் இணைந்த நிலையில் அதன் ஒரு உறுப்பினரான வைலி நீக்கலினால் இலங்கையின் மோதலுக்கு ஒரு தீர்வாக ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கும் இந்த முக்கிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இலங்கையை இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த சமூகத்தினதும் பொறுப்பு என நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அனைவரும் உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். யுத்த காலத்தில் உயிரிழந்து மற்றும் காணாமல் போனவர்களை நினைவு கூறும் வகையில் மூதூரில் கஞ்சி வழங்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பில் வருத்தமடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இவ்வாறான சூழ்நிலைகளின் போது இலங்கையின் பொதுநலனை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் எனவும், இல்லையேல் நாட்டை மீண்டும் இருளில் தள்ளுவதற்கு அதுவே காரணமாக அமையக்கூடும் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.